அமித்ஷா மோடி அவர்களுக்கு அரசியல் என்பது தேர்தல் வெற்றியோட ஆரம்பித்து, குறிப்பாக மோடி அவர்களுக்கு தேர்தல் வெற்றியோட ஆரம்பித்து, தேர்தல் வெற்றியோட தான் எல்லாமே எலக்ட்ரல் விக்டரி தான் உங்களுக்கு. அரசியல்னாலே எலக்ட்ரல் விக்டரி, தேர்தல் வெற்றி தான். அதே தான் உங்களுக்கும். ஓரணியில் அது பேர் என்ன? ஓரணியில் தமிழ்நாடு நடத்த வேண்டிய நேரமா இது? ஒரு இளைஞனை, தன்னுடைய சொந்த குடிமகனை அரசு அடித்துக் கொன்று விட்டது. ஸ்டேட் ஹஸ் கில்ட் இட்ஸ் ஓன் சிட்டிசன் அப்படின்னு மிக கடுமையான கண்டனங்களை அரசின் முகத்துல காரி உமிழ்ந்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அப்ப அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கு, ஓரளவாவது அந்த செஞ்ச பாவத்தை கரைக்கிறதுக்கு ஏன் ஆட்சி தலைமையோ அல்லது துணை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஏன் அங்க போல? எது உங்களை தடுக்குது? மாறா நீங்க இன்னைக்கும் எலெக்ஷன் மனசுல வச்சு, ஓட்டு அரசியல் மனசுல வச்சு தான் ஓரணியில் தமிழ்நாடுன்னு போறீங்க. நீங்க போக வேண்டியது திருபுவனத்துக்கு. இதே தானே மோடி பண்றாரு. மணிப்பூருக்கு ஏன் மோடி போல நம்ம கேட்கறோம்ல. உடனே நீ மணிப்பூரும் திருபுவனமும் ஒண்ணான்னு கேட்பாங்க. இந்த கம்பாரிசனே நிறுத்துங்க முதல்ல. எடப்பாடி பீரியட்ல 40 பேர் செத்து போனாங்க, எங்க பீரியட்ல 7 பேர் தான் செத்து போனாங்கன்றாங்க. இந்த முதல்ல ஒப்பீடுன்றதை நிறுத்துங்க. ஒரு கொலை நடந்தாலும் கொலை தான். அது திராவிட மாடல் ஆட்சியில ஒரு கொலை நடக்கக்கூடாது. ஒரு கொலை கூட நடக்கக்கூடாது. இது 24 25 சொல்றாங்க. நடக்குது. எப்படி நடக்குது? அது 24, 25 இல்ல. அந்த ஃபிகரே தப்பு. 7 தான்றாங்க. 7ன்னே வச்சுக்கோ. 7 எப்படி நடக்குது? சரி, இன்னைக்கு மணிப்பூருக்கும் மோடி அவர்கள் பிரதமர் போவாததை கேள்வி கேட்கக்கூடிய திமுக நண்பர்கள், திருபுவனத்துக்கு முதலமைச்சர் கூட சொல்லுங்க. டெப்டி சிஎம் எதுக்கு இருக்காரு? நீங்க போணுமா வேணாமாங்க? அப்புறம் பிஜேபியா மணிப்பூர்ல மோடியை கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக ரீதியில உரிமை இருக்குது? மாறா நீங்க எங்கேயும் போவாட்டி கூட பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு போறீங்க. தேர்தலை மனசுல வச்சு இன்னைக்கு மக்கள் கிட்ட போறீங்க. இது வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி இல்லையா? நீங்க போக வேண்டிய இடம் எங்க?